வணக்கம். 2026 பொங்கலுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பரிசு கொடுக்க போகுது? 3000 ரூபாய் ரொக்கமா? இந்த கேள்விதான் இப்போ தமிழ்நாட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த தகவல் கசிஞ்சதா சொல்றாங்க. அப்போ இந்த வதந்தியில எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கிற அந்த நம்பர்ல இருந்தே ஆரம்பிப்போம். 3000 ரூபா. ஆமாங்க, ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பத்துக்கும் 2026 பொங்கலுக்கு 3000 ரூபாய் பணம் கிடைக்கலாம்னு ஒரு தகவல் வேகமா பரவிட்டு இருக்கு. போன வருஷம் பணம் இல்லாம வெறும் பொருள் தான் கொடுத்தாங்கன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு இல்லையா? அதனால இந்த தடவை இந்த 3000 ரூபாய் மேட்டர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற 2.25 கோடி ரேஷன் கார்டு குடும்பத்துக்கும் இது ஒரு பொங்கல் ஜாக்பாட் மாதிரி இருக்குமா? டீ கடையில இருந்து சோஷியல் மீடியா வரைக்கும் இதுதான் இப்போ ஹாட் டாபிக். இதுக்கெல்லாம் காரணம் மாநில தலைமைச் செயலகத்துல நடக்கிற உயர்மட்ட ஆலோசனைகள்ல இருந்து தான் இந்த நியூஸ் கசியுதுன்னு சொல்றாங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, ஆனா எதிர்பார்ப்பு மட்டும் எகிரிட்டே போகுது. அப்போ இந்த வதந்திகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன? உண்மையிலே கவர்மெண்ட் டேபிள்ல என்னதான் திட்டம் இருக்கு? வாங்க வதந்தியையும் உண்மையும் பிரிச்சு பார்க்கலாம். கசிஞ்ச தகவல் படி இந்த தடவை வெறும் பரிசு பொருள் மட்டும் இல்லாம பணமும் பொருளும் சேர்ந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கொடுக்கறதுக்கு தான் அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது பேங்க் அக்கவுண்ட்டுக்கு காசும் வந்துடும், பொங்கல் வைக்க தேவையான பொருளும் கைக்கு வந்துடும். டபுள் தமாக்கா மாதிரி. அப்போ அந்த கிஃப்ட் பேக்ல என்னெல்லாம் இருக்கும்னு சொல்றாங்கன்னு பாப்போமா? முதல்ல அந்த 3000 ரூபாய் பணம், அதோட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, ஒரு முழு கரும்பு, அப்புறம் நம்ம பாரம்பரியப்படி இலவச வேட்டி சேலை. இது வெறும் பணத்தை மட்டும் கொடுக்காம பண்டிகையோட உணர்வையும் சேர்த்து கொடுக்கற மாதிரி ஒரு முழுமையான பிளான் இது. இந்த முழுமையான அணுகுமுறை தான் இந்த திட்டத்தோட சிறப்பம்சமா பார்க்கப்படுது. எல்லாம் சரிதான், ஆனா திடீர்னு இப்போ ஏன் இந்த அறிவிப்பு பத்தி இவ்ளோ பேச்சு? இந்த டைமிங்குக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? வாங்க கொஞ்சம் அரசியல் பக்கம் எட்டி பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு விஷயம் நல்லா புரியும். அரசியல்ல டைமிங் ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்க, 2021ல எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்போ இருந்த அதிமுக அரசு 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் போன வருஷம், அதாவது 2025ல இப்போ இருக்கிற திமுக அரசு பணம் இல்லாம பொருள் மட்டும் கொடுத்ததால மக்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம். இப்போ 2026ல மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த நேரத்துல இந்த 3000 ரூபாய் பரிசு பத்தின பேச்சு வருது. இது சும்மா யதார்த்தமா நடக்குதா? இங்கேதான் அசல் அரசியலே ஆரம்பிக்குது. இந்த ஒப்பீட்டை பாருங்களேன். 2021ல அதிமுக கொடுத்தது 2500 ரூபாய். இப்போ திமுக பிளான் பண்றதா சொல்றது 3000 ரூபாய். இது வெறும் 500 ரூபாய் அதிகம்னு மட்டும் பார்க்கக்கூடாது. அவங்கள விட நாங்க அதிகம் தரோன்னு காட்டிக்கிற ஒரு போட்டி இது. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதிமுக 21 பொருள் கொடுத்தாங்க. ஆனா இங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொருளோட எண்ணிக்கையை குறைக்கிற மாதிரி தெரியுது. முந்தின கவர்மெண்ட் கொடுத்ததை விட நம்ம அதிகமா கொடுக்கணும். இந்த ஒரு வரிதான் இப்போ நடக்கிற எல்லா டிஸ்கஷன்லயும் மையமா இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் ஓட்டு வாங்கறதுல எவ்ளோ பெரிய பங்கு வகிக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதனால இந்த போட்டி ஒவ்வொரு எலெக்ஷன் முன்னாடியும் நடக்கிறது சகஜமாகிடுச்சு. சரி, அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திட்டத்தோட சைஸ பத்தி யோசிச்சு பாப்போமே. இது 1-2 பேருக்கு இல்ல, கோடிக்கணக்கான மக்களுக்கு. வாங்க அதோட பிரம்மாண்டத்தை பார்க்கலாம். 2.25 கோடி. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற 2.25 கோடி குடும்பங்களுக்கு இந்த பரிசு போய் சேரப்போகுது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வீட்டு வாசலையும் இந்த திட்டம் தட்டப்போகுது. இவ்ளோ பெரிய திட்டத்தை செயல்படுத்துறது எவ்ளோ பெரிய வேலை? பணம் கொடுப்பாங்களா இல்லையான்னு ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலைகள் சத்தமில்லாம நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. விவசாயிகள் கிட்ட இருந்து கரும்பு வாங்குறது, நெசவாளர்கள் கிட்ட இருந்து வேட்டி சேலை தயாரிக்கிறதுன்னு வேலைகள் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சாம். இத பாக்கும்போது பணம் வருதோ இல்லையோ, பொருள் நிச்சயம்னு தோணுது. சரி, ஒருவேளை இந்த திட்டம் ஓகே ஆயிடுச்சுன்னா எப்படி இதை செயல்படுத்துவாங்க? 2.25 கோடி பேருக்கு எப்படி இந்த பரிசு கொண்டு போய் சேர்ப்பாங்க? அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த மெகா திட்டத்தை எந்த விதமான குழப்பமும் நாம கொண்டு போய் சேர்க்க அரசாங்கம் ஒரு டபுள் ரூட் பிளான் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஒன்னு, பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறவங்களுக்கு நேரடியா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றது. இன்னொன்னு, ரேஷன் கடைகள் மூலமா பொருட்களை கொடுக்கறது. இப்படி செஞ்சா வேலை சுலபமா முடியும்னு கணக்கு போடுறாங்க. இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். அந்த 3000 ரூபாய் பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு நேரா வந்துடலாம். ஆனா அந்த பொங்கல் பரிசு பொருளான அரிசி, சக்கரை, கரும்பு, வேட்டி சேலை இதெல்லாம் வாங்க நீங்க கண்டிப்பா ரேஷன் கடைக்கு தான் போகணும். அதாவது பணம் ஒரு வழியில, பொருள் இன்னொரு வழியில. ஒருவேளை பேங்க் அக்கவுண்ட் இல்லாதவங்களுக்கு பணத்தையும் ரேஷன் கடையிலே கொடுக்கலாம்.
இந்த 3000 ரூபாய் பல குடும்பங்களுக்கு, முக்கியமா பெண்களுக்கு பொங்கல் சமயத்துல ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய் வாங்குற பெண்களுக்கு இந்த 3000 ரூபாவும் சேர்ந்தா ஜனவரி மாசத்துல மட்டும் மொத்தம் 4000 ரூபாய் கிடைக்கும். இது அவங்க பண்டிகை செலவுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இல்லையா? இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு, எல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா நம்ம மனசுல இருக்கிற முக்கியமான கேள்வி, இதெல்லாம் உண்மையா? அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்களா? இது கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு பதில் இல்லதாங்க. இன்னும் எதுவுமே அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. இதெல்லாமே வெறும் பேச்சுவார்த்தை அளவுல தான் இருக்கு. ஏன் நம்மளால உறுதியா சொல்ல முடியலனா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. முதல்ல கவர்மெண்ட் ஆர்டர், அதாவது ஜிஓ இன்னும் வரல. அது வந்தாதான் எதுவுமே அஃபிஷியல். ரெண்டாவது டிஸ்கஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்கு, ஃபைனல் முடிவை எடுக்கல. மூணாவதா எதிர்க்கட்சிகள் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ கடைசி நேரத்துல திட்டத்துல என்ன வேணா மாற்றம் நடக்கலாம். போன வருஷம், அதாவது 2025 ஞாபகம் இருக்கா? அப்போவும் இதே மாதிரி பணம் கொடுப்பாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல என்னாச்சு? பணம் இல்ல, வெறும் பொருள் தான் கொடுத்தாங்க. அது நிறைய பேருக்கு ஏமாற்றமா இருந்துச்சு. அந்த அனுபவம் தான் இந்த தடவையும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்க வச்சிருக்கு. ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த 2026 பொங்கல் பரிசு உண்மையிலே மக்களோட பண்டிகையை சந்தோஷமாக்க வர பரிசா, இல்ல வரப்போற எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கான ஒரு உத்தியா? இது மக்கள் நலனா இல்ல தேர்தல் கணக்கா? இதற்கான பதில நீங்க தான் முடிவு பண்ணணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.